வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். 7ஆம் சங்கீதம் 1வது வசனம். நம்மை யாராவது தூஷித்தாலோ தவறான காரியத்தை சொல்லி திட்டினாலோ, நாம் செய்யாத காரியத்தை செய்ததாக சொன்னாலோ நம் மனம் மிகவும் வருத்தமடையும். இப்படிப்பட்ட மக்களை பார்த்து கோபப்படுவோம். நமக்குள்ளும் பாரமாகவே இருக்கும். ஏன் இப்படி என்னை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம்? எப்போதுமே வேதம்தான் நம் வழிகாட்டி. வேதனையின் நேரத்தில் தாவீது இங்கே ஆண்டவரை நம்புவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒரு மனிதன் தாவீதை தூஷித்த பொழுது அவர் எப்படி நடந்து கொண்டார், என்ன செய்தார், எப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் அவருக்குள் வந்தன என்பதை இந்த சங்கீதம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பதினால் சங்கடங்கள் உண்டு, பரிகாசங்கள் உண்டு, நம்மை பழிவாங்கும் கூட்டம் உண்டு, வேதனைப்படுத்தும் கூட்டம் உண்டு. இவர்களெல்லாம் சாத்தானின் ஏவலாட்கள். தாவீதுக்கும் இதே நிலைமை வந்தது. தாவீது என்ன செய்தார்? இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட 1ஆம் வசனத்திலே 3 காரியங்களை அவர் ஆண்டவரிடத்திலே வைக்கிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் உம்மை நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட மக்களிடத்தில் இருந்து என்னை விலக்கும், என்னை காப்பாற்றும். ஜெபித்துவிட்டு தன்னுடைய உள்ளத்திலே உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே நன்றியோடு துதியோடு இந்த சங்கீதத்தை தாவீது முடிப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, உங்களை தூஷிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாக பேசுகிறார்களா? மனம் நோக வைக்கின்ற காரியங்களை செய்கின்றார்களா? வசை பாடுகிறார்களா? தேவனை நோக்கி பாருங்கள். உலகத்தை பார்க்க வேண்டாம், உங்களை பார்க்க வேண்டாம். வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. தாவீது மனம் நொந்து போன நேரத்திலே தேவனை நம்பிக்கையோடு பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம், நாம் இப்படிப்பட்ட நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன். அப்படி நாம் ஆண்டவரை நம்பி அவரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லி துதிக்கின்ற பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே இதே போன்று தேவனோடு நெருக்கமாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? அந்த சமயத்திலும் தேவனை நம்பினார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொன்னார்கள். மனிதர்களிடத்திலே அவர்கள் பதில் சொல்லவில்லை. மனிதர்களை அவர்கள் பார்க்கவில்லை. பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்மிடத்திலே சொல்லுகிறேன், நீர் பார்த்து கொள்ளும், அதற்காய் உமக்கு நன்றி. இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கடினமான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது, கடினமான மக்கள் உங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது திரும்பி தேவனை பாருங்கள். சூழ்நிலைகளை மாற்றுவார். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.